நைட் என்ன சாப்பிட்டீங்க? 2 பேரும், கௌதம் பிரதரும் சுரேஷ் பிரதர். அதில் பாய்சன் கம்மி பண்ணியிருக்காங்க அக்கா. ஃபஸ்ட்டெல்லாம் ஆன் பண்ண உடனே 5 மீட்டரில் நிறைய கொசு தரையில் விழும். ஆமாம், இப்போ கொசு பறந்துட்டு தான் இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மயங்கி மயங்கி பறக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஏன்னா நமக்கும் அந்த ஸ்மெல் ஒத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணக்கூடாது. விண்டோஸ் எல்லாம் திறந்து வச்சுட்டு ஆன் பண்ணணும். அது கொசு போனோன்னு ஆஃப் பண்ணிட்டு தான் படுக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு ரூம் ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் ஆன் பண்ண உடனே 5 மினிட்ஸில் நிறைய கொசு தரையில் விழும். ஆமாம், அதுவும் டேப்லெட் அது கொஞ்சம் சரியில்லை சிஸ்டர். அதான். ஓகே ஓகே ஓகே, ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க ஹெல்த்தியாக. உங்கள் ஊர்லெலாம் முருங்கைக்கீரைலாம் நல்லா கிடைக்கும். ஒரு கை போட்டு சூப் மாதிரி வச்சு குடிங்க. நைட் என்ன சாப்பிட்டீங்க கௌதம் பிரதர்? கொசு கடிக்குதேப்பா. அது ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே ஓகே, குட் நைட்டு. நானும் படுக்க போகிறேன். அது என்ன ஊர் அக்கா? எது, மதுரையா? கொசு விரட்டுறது எனக்கு வேலையாக இருக்கு. போங்க, ஃபேனை தயவுசெய்து போட்டு வந்துடுறேன். எப்படி நமாஸ் பண்ணுற மாதிரி தூங்குதா? எப்படி படுத்து தூங்குது பாருங்க. வணங்குற மாதிரி இருக்கா? அதுதான் இந்த பூனையோட ஸ்பெஷாலிட்டி. ஃபேனை போட்டோம். முருங்கைக்காய் கிடைக்கும். முருங்கைக்காய் கிடைக்கும் ஊரா? முருங்கைக்கீரை. அவங்க வீடை சுற்றி தோட்டம் இருக்குது. அதனால் சொன்னேன், முருங்கைக்கீரைலாம் ஈஸியாக கிடைக்கும் உங்கள் ஊரில். சேலம். ஓகே, குட் நைட். ஓ, எவ்வளோ கொசு ஆயுதப்பா. ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஓகே, பை டு ஆல். குட் நைட். பார்த்தீங்களா எப்படி தூங்குச்சுன்னு? அந்த முன்னாடி கையை 2 நீட்டிட்டு, இந்த பூனை மட்டும் தான் அப்படி படுத்துருக்கோம் உட்காரும். சுரேஷ், குட் நைட் அக்கா. குட் நைட்டுப்பா. சூப்பர் அக்கா அந்த பூனை. உட்காந்துருக்கும் போது இப்படி தான் உட்காரும். மேக்ஸிமம் இப்படி தான் உட்காரும். நிஜமாதான். என்னது நிஜமாதான்? எதையுமே பாதி பாதியாக தான் சொல்லுவீங்களா? சப்பா, மறுபடியும் பாருங்க. கொசு திங்குது. நான் போயிட்டு வரேன். ஃபேனுக்கு நேரம் உட்காந்து